ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம எந்த விதமான எக்ஸசைஸுமே பண்ணாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எப்பொழுதும் போல் இன்றைக்கான கோலம் நான் காமிச்சிட்டேன். இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆனிச்சு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், எலெக்ஷன் டே. ஸோ அதுக்காக தான் ரெடியாக போகிறேன். ஸோ வழக்கம் போல் கோலம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்னுடைய வெயிட் செக் பண்ண போகிறேன். டெய்லி மார்னிங் என்னோடய வெயிட் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். டெய்லி வெயிட் செக் பண்ணுறதுங்கிறது ஒரு ராங் வே தான். நான் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறதுனால டெய்லி காட்டுறேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் போதும். ஏன்னா ஒரு நாள் அதிகமாக காட்டும், ஒரு நாள் கம்மியாக காட்டும். ஸோ நம்ம சாப்பிட்ற கலோரி பேலன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து 62.60. எனக்கு அப்படியே நம்பவே முடியல, என்னோடய கண்ணு என்னாலே நம்ப முடியல. ஏன்னா நேற்று வரைக்கும் எனக்கு 63ல் காமிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சடனாக 62.60 காமிச்சோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுவே 62.90 கூட இல்லை, 16 காமிச்சிது. என்னடா அது இந்தளவுக்கு வெயிட் குறைச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லி, சரி நமக்கு கரெக்டாக தான் காட்டுதான்னு சொல்லி அம்மாவை செக் பண்ணேன், வெயிட் பார்க்க சொன்னேன். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக காட்டுது. ஸோ அப்போ நம்ம உண்மையிலே வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் ரெடியூஸ் ஆகுதா நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷினுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் வெயிட் ரெடியூஸ் ஆகுது. ரொம்ப டவுட்டடாக இருக்கீங்க, பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து எந்த விதமான எக்ஸசைஸுமே பண்ணலைனாலும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணலை அப்படிங்கிறதுனால கலோரி பர்ன் பண்ணுறது அந்த ஃபுட்டில் மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கலோரி பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக நீங்கள் அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணுன்னு சொல்ல மாட்டேன். குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து பெருசாக இது தான் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு என்ன வெஜிடபிள்ஸ் அந்த ரேட்டுக்கு அன்னைக்கு கிடைக்குதோ, இதுதான் காஸ்ட் கம்மி அப்படின்னு கிடைக்குதோ அதை எடுத்துப்பேன். என்னுடைய நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்சில் கேபேஜ் அதிகமாக இன்க்ளூட் ஆகிருக்கும், சொரைக்காய் அதிகமாக இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா அது 2 ரேட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சைடில் சீசனுக்கு என்ன கம்மியாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸுமே அப்படி தான். பட் நான் டெய்லி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் எடுப்பேன், ஏபிசி ஜூஸ் எடுப்பேன், ப்ளஸ் பூசணி ஜூஸ் எடுப்பேன். அந்த கீரையை மட்டும் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் சேர்த்து நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜூஸ் வந்து நான் எடுத்துப்பேன் ஹெல்த்தியாக. இது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன ஜூஸ்லாம் குடிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா டெய்லி நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். நான் என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன், எந்த அளவுக்கு சாப்பிட்றேன், எல்லா டீட்டெயிலுமே நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி நீங்களுமே வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஜனநாயக கடமை இன்றைக்கி ஓட்டு போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஒரு 2 vlog முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை டேக் பண்ணுங்கள், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு. நான் நிறைய vlogல வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் அவங்க பார்த்ததில் ஒரு வேளை ஷேர் பண்ணலையோ என்னன்னு தெரியல. நான் இன்றைக்கி இந்த vlogல நான் ஷேர் பண்ணிடுறேன். டேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ப்ரொமோஷனாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நம்ம வந்து நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடம் வரைக்கும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் ரோஷினிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். ஓட்டு போட்டுட்டு ரிட்டன் வந்தாச்சு. ஸோ வரும்போது இளநீ பார்த்தோம். இன்றைக்கி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுவுமே எடுத்துக்கல. வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இளநீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சு. இளநீ எனக்கு, ரோஷினிக்கு. வீட்டில் வந்து ஷர்விக்லாம் நாங்கள் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். நம்மளோட பாடி டீஹைட்ரேட்டாக எப்போல்லாம் மாறுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின்னெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் இன்க்ரீஸ் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்க, உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி குடிங்க அப்படின்னு. எனக்கு நான் அப்படிலாம் கால்குலேட்டே பண்ண மாட்டேன். நிறைய தண்ணி எப்போல்லாம் வந்து எனக்கு பசிக்குது, கிரேவிங்ஸ் ஆகுது, அது மாதிரி எப்போல்லாம் தோணுதோ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ அது கரெக்டாக குடிக்கிறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நான் இது வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு பிஃபோர் இருந்ததை விட இப்போ வந்து நிறையா குடிக்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் அப்போல்லாம் 1, 1.5 அது மாதிரி தான் குடிச்சிட்ருப்போம். ஏன்னா நமக்கு கிரேவிங்ஸ் எது, பசி எது, அது மாதிரி தண்ணி குடிக்கிற தாகம் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருப்போம். இப்போல்லாம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளில வந்து தாகம் எடுத்தாலும் சரி, பசி எடுத்தாலும் சரி, தண்ணி மட்டும்தான் அதிகமாக சேர்த்துக்கிறது. சாப்பிட்றதுக்கு பிஃபோருமே நிறைய தண்ணி குடிச்சுப்பேன். அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நான் சாப்பிடுவேன்.
ஸோ அது வந்து நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணதோ இல்லையோ நமக்கு வந்து வயிறு கொஞ்சம் ஃபில் ஆகி கொடுத்துரும். கொஞ்சமாக சாப்பிடும் போதே நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்துடும். வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுவுமே நம்மளுடைய கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால் தண்ணி நிறைய நான் குடிச்சுப்பேன். ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. சின்னதாக ஒரு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வெளில எல்லாருமே கிளம்பியிருந்தோம். ஸோ ஆட்டோவில் தான் போகிறோம். பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. பஸ் மட்டும் கிடையாது, பஸ் ஸ்டாண்ட்லாம் அவ்வளோ கூட்டம். பஸ்ஸே இன்றைக்கி மார்னிங்லேருந்து அவ்வளோவா வரவே இல்லை. ஆனால் வந்து ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ அந்த வயசானவங்களுக்கு, ஹேண்டிகேப்ட்ஸ்க்கு அப்படிலாம் போட்டிருக்காங்க. பஸ்ஸு வந்தால் தானே, பட் பஸ்ஸே வரவே இல்லை. அது ஏன்னு தெரியல, எங்கள் சைடு மட்டும்தானா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடே அப்படி தான் இருந்துச்சாங்கிறது தெரியல. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அவ்வளோ கூட்டம், ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே அவ்வளோ கூட்டம். பஸ்ஸுமே ரொம்ப இல்லை. எப்பொழுதுமே நம்ம வ்ளாகில் நான் என்ன சாப்பிட்றேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன ஜூஸ் குடிக்கிறேன், இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் என்னோடய டெய்லி லைஃப் ஸ்டைலை சேர்த்து தான் போடுவேன். ஸோ அது ஏன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எடுக்கிற எனக்குமே கொஞ்சம் போரிங் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இதுதான் சாப்பிட்றேன், இதுதான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேணாமே. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போகலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி எடுப்பேன். விலாகாக எடுக்கிறோம் அதனால் ப்ராப்பராக எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணுவேன். ஒரு சில நாள் வந்து அது எனக்கு சுத்தமாக முடியறதில்ல. பட் வந்து இப்போலாம் எனக்கு விலாக் எடுக்க ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு. டெய்லி வந்து என்ன பண்ணாலும் சரி அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ இது ஒரு ரெகுலர் ரொட்டீனாகவே மாறிட்டேன். நான் கொஞ்ச நாள் பிஃபோர்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து விலாக் எடுக்கவே தெரியாது, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. இப்போவுமே தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி வீடியோ போடணுங்கிறதுக்காக அது மாதிரி இருந்தேன். இப்போலாம் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றேன். டயட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் என்னை சுற்றி எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் எப்படி அது கிரேவிங்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நமக்குன்னு சோதனையாக பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து தான் தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க, கோகனட் மில்க் புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நாங்களாம் இப்படி தான் சொல்லுவோம், தேங்காய் பால் சாதம்னு. ஸோ அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமா ஸ்டைலில் ஒரு கிரேவி, ப்ளஸ் வந்து அதுக்கு கோவக்காய் அன்றைக்கி பண்ணோல சேம் மெத்தடு தான் பண்ண போகிறேன். நான் எனக்காக தான் அந்த கோவக்காயை ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு ரீசன், ஏன்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும், கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் சொல்லி கோவக்காய் சைடு போயிட்டேன். நான் காளான் வாங்குறதுக்காக தான் ஒரு 2-3 சூப்பர் மார்க்கெட் வந்து ஏறி இறங்கிட்டேன். எங்கேயுமே எனக்கு காளான் கிடைக்கவே இல்லை. எல்லாரும் சொல்கிற ரீசன் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து காளான் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லோரும் காளான் வேண்டி போயிடுறாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே இந்த சிக்கன் ஷாப்பில் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு வெளிலேருந்து அவங்க காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வருவாங்க, வேலைக்கு போயிருக்க பசங்கள்லாம் வந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வீட்டில் வந்திருக்காங்க. எங்கள் ஏரியாலையுமே அது மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இந்த சிக்கன் ஷாப்பு, மட்டன் ஷாப், முக்கியமாக அந்த காளான் ஷாப் எல்லாமே சூழ்ந்து விட்டார்கள். ஸோ எனக்கு கிடைக்கவே இல்லை. 2-3 ஷாப் போனேன். ஸோ போனதுக்கு அந்த நட்ஸோட ரேட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இங்கே ஓரளவுக்கு எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்தெந்த நட்ஸு நான் இது வரைக்கும் எந்த விதமான அந்த வெள்ளரிக்காய் விதை, தர்பூசணி விதை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ சாப்பிட்டு பார்த்து பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ரொம்ப காசு அதெல்லாம் பார்த்திங்கனாலே எப்பொழுதுமே ₹50 ₹60 அப்படி இருக்குது. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கவும் எனக்கு மனசே வராது. ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா அது வீணாக போயிட்டு தானே அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி பார்த்து எல்லாம் ₹25 ₹30 அது மாதிரி போட்டிருந்துச்சு. அளவு கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். டேஸ்ட் வைஸ் நமக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி வாங்கலை. அதோட டீட்டெயிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் யார் யாருக்கெல்லாம் நல்லது அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலான்னு வந்திருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் வந்து அம்மா தான் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் குக்கரில் வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நான் வச்சுருக்கேன் குருமாக்காக. இந்த பட்டாணியில் பெரிய பிரச்சனை, அது நார்மல் கலர் என்ன கலர் வருதோ அதுவே கொடுங்க. பச்சை பட்டாணின்னு ஒரு காரணத்துக்காக அதுக்கு பச்சை கலர் ஊற்றி கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுக்குறோம். அதனால் நான் இந்த பட்டாணி யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். இந்த காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு தான் இப்போலாம் கொடுக்குறது. ஏன்னா அந்த பச்சை கலரில் அதில் அந்த ஒரு சாயம் சேர்க்குறாங்களோ அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது என்ன கலர் வந்தாலுமே ஓகே தான், வெளிர் பச்சையாக இருந்தால் கூட ஓகே தான், அது அப்படியே கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சாயம் சேர்க்குறது நல்லதே கிடையாது. இதெல்லாம் வந்து ஏன் வான் பண்ண மாட்டாங்க, பேன் பண்ண மாட்டாங்கங்கிறது தெரிய மாட்டேங்குது. எனக்கு நான் செஞ்சுக்கிற எல்லா டிஷ்லேயுமே தனியாக நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலே கோகோனட் ஆயில் சேர்த்துப்பேன், இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். மேக்ஸிமம் கோகோனட் ஆயில் தான். பொதுவாக எல்லாருக்கும் செய்கிறது பார்த்திங்கன்னா குழம்புலாம் வைப்பாங்கள்ல, அப்போல்லாம் வந்து அதை அப்படியே தான் சாப்பிடுவேன். தோசையெல்லாம் ஊற்றிப்பேன். அப்போல்லாம் மட்டும் இந்த மாதிரி கோகோனட் ஆயில் மாற்றிப்பேன். இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆயிலெலாம் போடாமல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா கோகோனட் ஆயிலுக்கு மாற்றி பாருங்கள். கோகோனட் ஆயிலுமே சில பேருக்கு பிடிக்காது அதோட ஃப்ளேவர், பட் எனக்கு பிடிக்குங்கிறதுனால எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல.
இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு தாளிப்பு மாதிரி செஞ்சுட்டு அடுத்து இதில் தேங்காவும் கசகசாவும் சேர்த்துருக்கேன். கசகசா பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் இருக்குது. இது அரைப்படுறது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பவர் ஒர்க்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது. ஒரு சட்னி அரைக்கணும்னா கூட ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பவர் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. லாஸ்ட் இயர் வந்து நான் மேக்கப்புக்கு போயிருக்கும்போது நிறைய பேர் வீட்டில் வந்து ஏசி ஒர்க்கே ஆகலை. கேட்குறதுக்கு வந்து இந்த ஒரு 1 வீக்காக அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு அகைன் ஸ்டார்ட் ஆகுது போல் லாஸ்ட் இயர் மாதிரி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கா அவங்க ஏரியாவில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் இதே ஏப்ரல் டு ஜூன் வந்து ஃபேன் ஸ்லோவாக ஓடுறது, பாதி பவர் வர்றது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இந்த இயரும் அதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். கோவக்காயை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பெருசாக நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் பண்ணுவேன். இதில் வந்து ஆயில் நான் இதில் எனக்குன்னு சேர்த்துக்கிறதுனால நான் வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதோடய ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் ஃபேட் கிடையாதா அப்படின்னு கேட்டால் ஃபேட் தான். நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட் ஃபேட்டில் கொஞ்சம் சேரும். ஸோ அதனால் நான் இதை மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஸோ நெய் சாதம்ங்கிறதுனால எவ்வளோ நெய் ஊற்றுறாங்க பாருங்கள். எனக்கு பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோது நம்ம சாப்பிட்ணும்ல, நெய் நமக்கும் அவ்வளோது சேருமே அப்படின்னு. எனக்கு பெருசாக நெய் பிடிக்கவே பிடிக்காது. நெய், அந்த பட்டர், இந்த ஃப்ளேவர்லாம் எனக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு சீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதிலெல்லாம் என்ன டேஸ்ட் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இது வந்து வேர்க்கடலை பொடி. நம்ம வந்து அந்த கோவக்காய் ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு போடுறதுக்காக இது போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும், நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த நெய்யை பார்த்ததுக்கப்புறம் நான் எக்கு தனியாக அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரைஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணுன்னு ஆல்ரெடி ஒரு மைண்ட் ஃபிக்ஸில் தான் இருந்தேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு இது வேறையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்கு 2 தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கோவக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் மட்டும் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கான லஞ்சை வந்து நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கான வீடியோலையும் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே டக்குன்னு போய் அந்த ரைஸில் கை வைக்கக்கூடாது. நம்மளோட பழக்கம் வந்து அப்படி தான். ரைஸில் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த சாதம் வாங்கிக்கிறது தான் நம்ம பழக்கம். ஆனால் நம்ம அதை பண்ணக்கூடாது. ஏன்னா ரைஸ் சாப்பிட்டுட்டோன்னா மற்ற எது சாப்பிடவுமே பிடிக்காது. அடுத்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட தான் தோணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸோ முட்டையோ சைட் டிஷ்ஷாக என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதை மெயின் டிஷ்ஷாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அந்த சாதங்கிறதுக்கு பாருங்கள், அதை தான் சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துப்பேன். அதுவும் மேக்ஸிமம் அந்த சாதத்தை கடைசியாக தான் சாப்பிடுவேன். அப்பாடா முடியல அப்படின்னு எனக்கே தோணும். ஏன்னா வயிறு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் சாதம் பக்கமே கை வைப்பேன். அப்போ வந்து சாதம் நமக்கு அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி தோணாது. ஓரளவுக்கே நமக்கு ஃபில் ஆகிடும். உங்களில் யாராச்சும் நான் வெயிட் லாஸில் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு சாதம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது, அது எனக்கு பசி எடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, இல்லை நான் நிறைய ரைஸ் சாப்பிட்டுடுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தாராளமாக இது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் சைடில் உள்ளதெல்லாம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ரைஸ் அப்படியே இருந்துச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எப்பொழுதும் போல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷர்வியோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அந்த மாதிரி டே போயிடுச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 o'clockலாம் நான் வந்து ஒரு குட்டி காஃபி எடுத்துப்பேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தான், ஆனால் எனக்கு மட்டும் நாட்டு சக்கரை. ஏன்னா இங்கெல்லாம் சுகர் போட்டே பழகிடுச்சு. ஸோ அவங்களும் மாற்றணும்னு நினச்சா நல்லது தான். பட் வந்து கொஞ்சம் நாள் கேட்பாங்க. கொஞ்சம் நாள் வந்து சுகர் போட்டு குடித்தா தான் அவங்களுக்குலாம் செட் ஆகும். இது பார்த்திங்கன்னா காஃபி தூள் வடிகட்டி குடிப்பாங்க தெரியுமா, ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்கள்ல, அந்த காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பாலாக தனியாக எடுத்துக்கிறதுனால ப்ரூ தூள் போட்டு எனக்கு சுத்தமாக காஃபி குடித்த மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த தூள் தனியாக போட்டு நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக வந்து விட்டுடுவேன். அப்படியே ஒரு 2 minutes கிட்ட விட்டுடுவேன். அந்த சாயம்லாம் இறங்குனதுக்கு அடுத்து ஃபில்டர் பண்ணி நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். டைம் பார்த்திங்கன்னா 5:15 கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த கரெக்டாக 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே இந்த ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு தோணும். ஆனால் வந்து எனக்கு டைம் ஒரு 5 minutes 10 minutes முன்ன பின்ன ஆகும். அதுமாதிரி நான் பிரேக் பண்ணுறதுக்குமே கரெக்டாக 9:30லாம் பிரேக் பண்ண மாட்டேன். ஒரு சில நாள் 9:20, ஒரு சில நாள் 9:40 அது மாதிரி முன்ன பின்ன கூட மாறும். ஸோ நான் இதை கொஞ்சம் ஹரிபரியாக குடிச்சிட்டு தான் வயலுக்கே போக போகிறேன். ஏன்னா அம்மா வந்து வயலில் கொஞ்சம் ட்ராப் பண்ண சொன்னாங்க. எனக்கு நான் விட்டுட்டு வந்தேன்னா இன்னும் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா போயிடும் அப்படின்றதுனால ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள், குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நல்லா ஆற்றிட்டு எனக்கு தேவையான சூட்டில் வந்து கிடுக்கிடுன்னு குடிச்சாச்சு. இப்போலேருந்து என்னுடைய ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு மேலே 9:20 9:30 அந்த மாதிரி டைமில் தான் என்னோடய ஃபாஸ்டிங் வந்து நான் பிரேக் பண்ணுவேன். ஸோ நிறைய ஜூஸஸோடு நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். முடியல அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock கிட்ட நீங்கள் ஜூஸ் குடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்டரோட டவுட்டாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து பழைய வீடியோ பார்க்காம புது இதுலேருந்து கூட பார்க்கலாம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் 11 o'clock கூட நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அது வெயிட் லாஸ் ட்ரிங்க்குங்கிறத விட ஹெல்த்தி ட்ரிங்க்குன்னு தான் சொல்லணும். அது ஏன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, வெயிட் லாஸ்க்கு இது மாதிரி 3 விதமாக ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ இந்த டே சூப்பராக போணுச்சு. நாளைக்கான விலாகில் மீட் பண்ணுவோம். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.